அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. 6 வேட்பாளர்கள் மட்டுமே பிரச்சாரம் செய்கின்றனர். வெளியான அறிவிப்பு. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்போம். சஜித் சூளுரை. மட்டக்களப்பில் சட்டவிரோதமான முறையில் இயங்கி வந்த உணவகத்திற்கு சீல் வைப்பு. மொட்டு வேட்பாளர் நாமலுக்கு ஆதரவு திரட்டி 120 பிரதான கூட்டங்கள். யாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்வச்சந்நிதியான ஆலய தேருற்சவம். நல்லூர்கந்தனின் திருமஞ்ச திருவிழா. கணவனால் பெட்ரோலூட்டி தீ வைத்து எரிக்கப்பட்ட மனைவி. போலீஸ் விசாரணைகளில் வெளியான தகவல். அரிய நேதிரனுக்கு 2 வார கால அவகாசம். கட்சி கூட்டங்களிலும் பங்கேற்க தடை. சுமந்திரன் எம்பி. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக 39 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். எனினும் இதில் 6 வேட்பாளர்கள் மட்டுமே பிரச்சாரம் செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் முன்னணி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளில் ஒன்றான ஃபெப்ரல் அமைப்பு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. 39 வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் 6 வேட்பாளர்களே தேர்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக ஃபெப்ரல் அமைப்பின் பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்களின் பிரச்சார செலவு குறித்து இன்றையேனும் தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதன் பின்னர் அனைத்து வேட்பாளர்களும் அதன் அடிப்படையில் செயற்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டங்களுக்கு அமைய வேட்பாளர்களும் ஆதரவாளர்களும் செயற்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் போது தேசிய மற்றும் பௌத்த கொடி பயன்பாடு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவற்றுக்கு அபகீர்த்தி ஏற்படும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் ரோஹண ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். தனக்கு பட்டம் பதவிகளில் ஆசை இல்லாத காரணத்தினால்தான் அதிகாரத்திற்கு வந்தவுடனே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாது செய்து நாடாளுமன்றத்தை மையமாக கொண்ட ஜனநாயக ஆட்சி முறையை உருவாக்குவேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ருவன்வெல்ல தெஹியோவிட்ட பிரதேச சபை மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் 4வது வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி முறையில் மாற்றங்களை கொண்டு வருவதாக ஆட்சியாளர்கள் தலதா மாளிகையில் எழுதி கையொப்பமிட்டு கொடுத்தும் அந்த கதிரைக்கு சென்ற பின் அதனை மறந்துவிட்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி முறைமையில் மாற்றங்களை கொண்டு வருவோம் என தலைவர்கள் வெட்டி கருத்து கூறினாலும் எந்த மாற்றமும் செய்யவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் இயங்கி வரும் உணவகம் ஒன்றை சுகாதார ஒழுங்கு விதிகளை மீறி கழிவுநீரை வெளியில் திறந்துவிட்டமைக்கான எதிர்வரும் 22ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடுமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கோழி இறைச்சியை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமைக்காகவும் நேற்று குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய உணவகத்தினை மூடி பொது சுகாதார பரிசோதகர்கள் சீல் வைத்துள்ளனர். இந்த உணவகத்தின் கழிவுநீர் வெளியேறி வீதிகளிலும் வடிகால்களிலும் தேங்கி நிற்பதுடன் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதாக பொதுமக்கள் தொடர்ச்சியாக பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு முறைப்பாடு தெரிவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த உணவகத்தை புளியந்தீவு பொது சுகாதார பரிசோதகர்கள் முற்றுகையிட்டு பரிசோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கோழி இறைச்சியை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை கண்டறியப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த சுகாதார சீர்கேடு தொடர்பாக 1980ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க உணவு சட்டத்தின் 13ஆம் பிரிவின் கீழ் குறித்த உணவகத்தின் உரிமையாளர் பொது சுகாதார பரிசோதகர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அத்துடன் உணவகத்தின் மீது கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி மனித பாவனைக்கு பொருத்தமற்ற உணவு வைத்திருந்த குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தண்டப்பணம் செலுத்தப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு திரட்டும் வகையிலான 120 கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்று இலங்கைக்கான ரஷ்யாவின் முன்னாள் தூதரும் ராஜபக்ச குடும்ப உறுப்பினருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இதில் 40 கூட்டங்களில் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்வார் எனவும் முதலாவது பிரச்சார கூட்டம் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது எனவும் அவர் கூறினார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி தேர்தல் களத்தில் தற்போதைய சூழ்நிலையில் சஜித் பிரேமதாசவே முன்னிலையில் உள்ளார். நாமல் ராஜபக்சவுக்கு சஜித்துடன் தான் போட்டியுள்ளது. தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பமான பின்னர் சஜித்தையும் அவர் முந்துவார். நாமல் ராஜபக்ச களமிறங்கியுள்ளதால் ரணில் விக்ரமசிங்க அச்சத்தில் உள்ளார்.
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் பக்கம் சென்றிருந்தாலும் மக்கள் மொட்டு கட்சியுடன் தான் உள்ளனர் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமனாறு செல்வச்சந்நிதியான ஆலயத்தின் வருடாந்த தேருற்சவம் இடம்பெற்றுள்ளது. இந்த விழாவானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது விசேட பூஜைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க ஜாழ் நலேம்பதி அலங்காரக்கந்தன் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவத்தின் திருமஞ்ச திருவிழா நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது கருவறையில் வீற்றிருக்கும் அலங்கார வேலனுக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வசந்த மண்டபத்தில் அருள்பாலிக்கும் முருகன் வள்ளி தெய்வானைக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் பின்னர் முருகப்பெருமான் எழுந்தருளி திருமஞ்சத்தில் வீற்று வள்ளி தெய்வானையுடன் உள்வீதி வெளிவீதியூடாக வலம் பெறப்பட்டுள்ளது. மேலும் இந்த மகோத்சவ கிரியைகளை ஆலய பிரதம சிவஸ்ரீ வைகுந்தன் குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் நடத்தி வைத்துள்ளனர். இதேவேளை பல இடங்களிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் வழிபாடுகளில் கலந்து கொண்டு முருகப்பெருமானிடம் இஷ்ட சித்திகளை பெற்று சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கணவரினால் பெட்ரோலூட்டி தீ வைத்து எரிக்கப்பட்ட 4 பிள்ளைகளின் தாயொருவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 4 பிள்ளைகளின் தாயான புத்தளம் வென்னப்புவ பகுதியைச் சேர்ந்த சங்கவேல் சுசீலா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக வென்னப்புவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்த பெண் 2.5 வருடங்களுக்கு முன்னர் பணப்பிரச்சினை காரணமாக வெளிநாட்டுக்கு வேலைக்காக சென்றபோது அங்கு திருமணத்திற்கு புறம்பான உறவினால் நாடு திரும்பி அதே திருமணத்திற்கு புறம்பான கணவருடன் வாழ்ந்து வந்துள்ளார். இதன்போது சட்டப்பூர்வ கணவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்கு தனது குழந்தையின் பிறந்த நாளுக்கு கடந்த 10ஆம் தேதி வருகை தந்திருந்த நிலையில் 14ஆம் தேதி வரை அந்த வீட்டில் கணவருடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி இரவு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக மனைவியின் உடலில் கணவன் பெட்ரோலூட்டி தீ வைத்துள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 43 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு வென்னப்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அரியநேந்திரனுக்கு விளக்கம் கோரி 2 வார கால அவகாசம் கொடுத்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதுடன் இதுவரை கட்சி கூட்டங்களிலும் பங்கேற்க தடை என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டங்களுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எமது அடிப்படை நிலைப்பாடு வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஆகும். 3 பிரதான வேட்பாளர்களுடனும் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் சில விடயங்களையும் கூட்டத்தில் தெரியப்படுத்தினோம். சில முன்னேற்றகரமான கருத்துக்களை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அவர்களது தேர்தல் அறிக்கை வெளிவந்த பின்னரே எமது இறுதி முடிவு எடுக்கப்படும். நாமல் ராஜபக்ச அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னை சந்தித்திருந்தார். அவர்களிடம் உள்ள விடயங்களை தெரியப்படுத்தினார். அது தீவிர சிங்கள வாக்குகளை பெற்றுக்கொள்வதை நோக்கமாக கொண்டிருந்தது. அதற்கான வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடியிருந்தோம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.